இன்றைய நித்திய வார்த்தைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைய வார்த்தை, இயேசுவால் எல்லாம் முடியும். வாருங்கள் என்னோடு கூட மார்க் 9ஆம் அதிகாரம் 21, 22 நாம் படிக்க கேட்போம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு இது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இந்த 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு வாலிபனுக்கு பிசாசு பிடித்திருந்தது. இந்த பிசாசு இவனை அலைக்கழித்து தீயிலும் தண்ணீரும் தள்ளி கொல்ல பல வகைகளை முயற்சித்தது. இந்த மனிதன் தகப்பன் இயேசுவானவர் செய்த எல்லா அற்புதங்களையும் அவருடைய ஊழியத்தை அறிந்தவனாய் இருந்தும் அவன் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான், உம்மால் கூடும் என்றால் இவனை சுகப்படுத்தும் என்று. அதுக்கு இயேசுவானவர் ஒரு தகுந்த பதிலும் கொடுக்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. அதற்கு பின்பதாக நாம் பார்க்கின்றோம், இந்த தகப்பன் இயேசுவை பார்த்து, என்னுடைய விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தன் மகனுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டு அவன் வீடு திரும்பினான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இவரால் கூடுமா? நான் ஜெபித்தேன், நான் உபவாசித்தேன், ஆனால் ஒரு கவலை கஷ்டங்கள் என்னை விட்டு நீங்கவில்லையே என்று சொல்லி ஒரு சந்தேகத்தோடு கூட காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லட்டும், நீங்கள் உங்களுடைய கஷ்ட பாதையிலே, உங்களுடைய மரண பாதையிலே நடந்து போகிற வேளையிலே இயேசுவால் கூடுமா என்று சொல்லுகிறதை காட்டிலும் என் இயேசுவால் கூடும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கப்படும். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இயேசுவே, இன்றைக்கும் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த ஆண்டவரே கர்த்தாவே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீர் அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவருடைய தேவைகளையும் அவருடைய வேண்டுதல்களையும் கேட்டு பதிலளிப்பீராக. உமக்கே துதி கனம் மகிமை இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 a.m. for English service and 10:30 a.m. for Tamil service. God bless you.